ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மயிலை திரும்பவும் அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் பத்திரமா விட்டுட்டு வரணும் அப்படின்னு மீனா கிளம்பி மயிலை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் செந்திலுக்கு மயில் அவங்க வீட்டுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க இந்த வீட்டை விட்டு போனால் தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு வெயிட் பண்ணி உள்ளே போகிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே மீனா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. மீனா, நான் எங்கேயாச்சும் போயிடுறேனே, உனக்கும் செந்தில் தம்பிக்கும் தேவையில்லாமல் சண்டை வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ எதுக்கு என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு போயிட்டுருக்க என் அம்மா வீட்டுக்கு? கண்டிப்பாக என் அம்மா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு மயில் போகும்போது வழியில் புலம்பிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ மீனா இருந்துக்கிட்டு, அக்கா நீங்கள் பொறுமையாக வாங்கக்கா, நான் அவங்கக்கிட்ட பேசி விட்டுட்டு வரேன் அப்படின்னு. இல்லை மீனா, அவங்க பேசுகிறதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு. புரியுதுக்கா, உங்களுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அவங்க தானே. அப்போ அவங்களே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா அது எந்த விதத்துலக்கா நியாயம்? நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். அவங்க என்ன பேசினாலும் சரி, நீங்கள் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசக்கூடாது, மற்ற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா வந்துட்டு அங்கே வீட்டு வாசலில் கேட்டில் இறங்கி உள்ளே போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. மயில் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயங்கி நின்றுட்டுருக்காங்க. உள்ளே வாங்கக்கா அப்படின்னு உள்ள மீனா கூட்டிட்டு போகிறாங்க. யோ, என்னையா அது வெளியே சத்தம், ஏதோ ஆட்டோ வந்துச்சு, போய் பாரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாக்கியா அப்படின்னு அவருடைய அப்பா எந்திரிச்சு வராரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்க பாண்டியன், சரவணன் இவங்கெல்லாம் வந்து கடைக்கு கிளம்பி போறாங்க. கடைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா கோமதியுமே வீட்டில் காய்கறி வாங்கணும்னு சொல்றாங்க. ஏய் அரசி, நீ வீட்டில் வந்து தனியாக என்னடி பண்ணுவ, நீயும் வா, நாம் போய் வெளியில் காய்கறி வாங்கிட்டு வரலாம் மார்க்கெட்டில் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைம்மா, எனக்கு ஸ்டடீஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, படிக்கணும், நான் வரலம்மா. என்னம்மா தனியாக இருக்கேன்னு சொல்கிறா? அண்ணியும் அண்ணனும் இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு. எந்த அண்ணடி அப்படின்னு. மா, ராஜ் அண்ணியும் கதிர் அண்ணனும் தாம்மா அப்படின்னு. ஏய், அவங்களே ட்ரைனிங் முடிச்சுட்டு 2 நாள் கழித்து வந்தாங்க. கதிருக்கும் அங்கே ட்ராவல்ஸில் போட்டபடியே இருக்குது. அப்படி இல்லைனா கூட இப்போது அவளை திரும்பவும் கோச்சிங் கிளாஸில் சேர்க்கணும்ல, அதுக்கு பார்க்க போனோம். அவங்க என்ன வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பாங்க? அவங்களும் கிளம்பி போயிட்டாங்கடி, யாருமே வீட்டில் இல்லை. அப்பாவும் சரவணனும் கடைக்கு கிளம்பி போயிட்டாங்க, நீ மட்டும்தான் இருக்க, வா அப்படின்னு. இல்லைம்மா பரவாயில்ல, இருக்கட்டும், நான் எங்கேயும் வரலை, நான் படிக்கிறேன், யாரும் இல்லைன்னா கூட பரவாயில்லம்மா அப்படின்னு. சரி, நீ அப்போ வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வரல அப்படின்னு சொல்கிறவோ, சரிடி நீ கதவை சாத்திக்கிட்டு உட்காந்து உள்ளே படிச்சிட்ரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், சொன்னதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டு உட்காந்து படிச்சிட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா, போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னதும், அரசி நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன் கதுவை சாத்துறது கிடையாது, கோமதி சொன்ன மாதிரி அவங்களும் நம்ம வந்ததுக்கு அப்புறமா அவள் சாத்திப்பான்னு நினைச்சாங்க, அதுவும் கிடையாது, கதுவை அப்படியே திறந்து தான் கிடந்துட்டு இருக்கு. கோமதியும் கடைக்கு கிளம்பிடுறாங்களா காய்கறி வாங்கிட்டு வர. அந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் இங்கே அப்பத்தா அவங்களுடைய வீட்டு வாசலில் உட்காந்துட்டு வெத்தலை போட்டுட்டு இருக்காங்க. கோமதி போகிறத பார்த்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்கே கோமதி வெளியில் கிளம்புறா போல இருக்கு அப்படின்னு கோமதி பார்த்து யோசிச்சுட்டே இருக்கும்போது கோமதி திரும்பி பார்க்குறாங்க. எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு. வீட்டை சாத்தாமே போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சைகை பண்ணி. அரசி வீட்டில் உட்காந்து படிச்சுட்ருக்கா, நான் காய்கறி கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பேத்தி வீட்டுக்குள்ளே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக வச்சு யாராச்சும் வராங்களா போகிறாங்களான்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அப்பதான் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அங்கே அவங்க தனியாக இருப்பாங்க, நம்ம அரிசிக்காக காவல் காக்கணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. எதாச்சும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. கோமதி வெளியில் போகிறதுனால அப்பத்தாவுமே அங்கே அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் தோணுது. அப்போதான் குமரவேல் வராரா. வந்த உடனே வாடா குமரவேல், எங்கே போயிட்டு வரா அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்பத்தா, மில்லுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ சரி அப்படியா, சரிடா முதல்ல போய் சாப்பிடு, கை கால் அலம்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்பத்தா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு. இல்லைடா அப்படின்னு. எப்பயுமே இந்த வெத்தலையே போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காது அப்பத்தா, அவங்க மெண்டு வாயெல்லாம் வலிக்க போகுது, வா அப்பத்தா உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இருக்கட்டும்டா, உள்ளே வந்து என்ன பண்ண போறா, இப்படியே காத்தோட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்காண்டா அப்படின்னு. என்ன இருக்கு வெளியே, அந்த வெட்ட வெளியே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு. சரி வா, நான் இருக்கிற வரைக்குமாச்சும் எங்க கூட உட்காந்து சாப்பிடுவா அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு உடனே அப்பத்தாவும் உள்ளே போகிறாங்களா. மாரியும் வடியும் வாடா குமரவேலு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அத்தை மாத்திரை போட டைம் ஆயிடுச்சு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் நானும் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், ஏன் நீங்கள் டைமுக்கு அம்மா மாத்திரை போடணுன்னு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா, ஏமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய்
அப்பத்தாக்கு நீயாச்சும் சொல்லடா, நாங்கள் எங்கள் அத்தைக்கு பல தடவை சொல்லி பார்த்துட்டோம் உள்ள வாங்க அத்தை சாப்பிட வைங்கன்னு. ஆனால் ஏன் அத்தை கேட்கல, உன் பாட்டி கேட்குறாங்களான்னு கேட்டு பார்க்கலாம், நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்போ அப்படி பிடிவாதம் பிடிக்கிற, சரிம்மா சாப்பாடு வை, என்ன சாப்பாடு அப்படின்னு. சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் அத்தைக்கு பிடிக்கும்னு அவரைக்காய் பொரியல் இதெல்லாம் செஞ்சுருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வைங்க சாப்பிட்டு போப்போம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு, நல்லா இருக்குமா, பரவாயில்லம்மா, சாம்பார் சாதமே சாப்பிட்டா கூட உங்கள் கையால் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு உட்காந்துடுறாங்க. நீங்கள் 2 பேரும் சாப்பிடலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, உள்ள ரூமில் துணி மடிக்க வேண்டியது இருக்குது, அதை எல்லாத்தையும் மடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு. என்ன குமரவேல் திரும்பவும் அப்பாவை பார்க்க போறியா, அங்கே சாப்பாடு கொண்டு போயிடுறியா, நான் கேரியரில் கட்டி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ பேக் பண்ணி வை, நான் இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு தான் போவேன், அப்போ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. சரிங்கக்கா வாங்க, அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கட்டி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சாப்பாடு கட்டி கேரியரில் பேக்கோடு எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு, சரி நாங்கள் மேலே துணி மடிக்க போகிறோம், நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாக்கும் ஒரு வேலை அத்தை, நீங்களும் மாத்திரை எடுத்து வச்சுருக்கு, அது ஞாபகமாக சாப்பிட்டுட்டு படுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. குமரவேல் எப்படியும் நான் 5 நிமிஷம் கழிச்சு தானே போவேன்னு சொன்னேன், போகும்போது அத்தைக்கு அந்த மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் அது பாட்டிக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு குமரவேலுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா குமரவேலு இப்படியே எத்தனை நாளைக்கு தான் தெரிஞ்சிட்டு இருக்கலான்னு இருக்கிற அப்படின்னு. என்ன அத்தை பண்ணுறது, ஒரு பொண்ணை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் எங்கே நடக்க போகுது, யாரும் எனக்கு அந்த பேச்சவே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. டேய் இப்படியே உருப்படியாக எத்தனை நாளைக்கு சுற்றிட்டு இருப்ப, ஒரு வேலை வெட்டிக்க போக மாட்டியான்னு கேட்டால் உனக்கு பொண்ணு கேட்குதா, பொண்ணு கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறாங்களா உனக்கு, அப்போத்தான் சொல்கிறாங்க. என்ன அப்போத்தா இப்படி சொல்லிட்டேன் என்ன பார்த்து அப்படின்னு குமரவேல் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. பின்ன உன்கிட்ட எப்படிடா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போது ஒரு பிச்சைக்காரன் வெளியில் வராங்க. ஸோ அந்த பிச்சைக்காரன் வந்ததும் அவங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. யாருமே காணோம். ஸோ அந்த வீட்டை கூப்பிட்டு பார்க்குறாங்க, யாரும் வரதில்ல. அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வராங்களா, இந்த வீட்டுக்குள்ளே சாப்பாடு கேட்கறதுக்காக வெளியில் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே இல்லை, வீடு திறந்து கிடக்கா, அரிசி மட்டும்தான் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, யாருமே இல்லை. அரிசி ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. வெளியில் நின்று இந்த பிச்சைக்காரம்மா சாப்பாடு இருந்தால் போடுங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்களா. ஏன்னா ஏதோ குரல் கேட்குது அப்படின்னு அரிசி யோசிக்கிறாங்க. அப்புறம் இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறா, வீடு திறந்துருக்கிறதும் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே அரிசி அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்களா. இவங்க அவங்களுடைய அம்மான்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே வந்தது அதை யாருன்னு திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க, பிஸியாக படிச்சுட்டு இருக்கிறதுனால. என்னம்மா காய்கறி கடைக்கு போயிட்டு வந்துட்டியா, வாமா உட்காருமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சமைச்சு வச்சுட்டு தானே போனேன், சாப்பாடு போடுறியாம்மா அப்படின்னு அரசு கேட்டுட்டு இருக்கும்போது, என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்க நீ பதிலே சொல்ல மாட்டேன்றேன்னு சட்டுன்னு திரும்பி பார்ப்பேன். அந்த பிச்சைக்காரன் அரசி கிட்ட போய் நின்றுட்டு இருக்கானா. அரசி அதை பார்த்த உடனே அப்படியே அலற ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ ஆணு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அரசி ரொம்பவே பயந்துடுறாங்க. பயந்ததுக்கு அப்புறமா அப்படியே கத்துறாங்க, அம்மா அம்மா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு இருக்காங்க. யாருமே இல்லை. அப்புறம் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், அரசியோட கையை பிடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவங்களுக்கு மனநிலை சரியில்லை, அதனால அவர் அரசியோட கையை பிடிச்சா அப்படி இருக்கிறாங்க. பசிக்குது சோறு போடு, பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அரசி ரொம்பவே அவங்கள பார்த்ததும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அரசி கத்துற சத்தம் கேட்டு இந்த வீட்டிலேருந்து அப்பத்தான் குமரவேல், அதாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னு சாப்பாடு கொண்டு போனோம் மில்லுக்கு அப்படின்னு குமரவேல் அப்பத்தாக்கு மாத்திரையை கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு வெளியில் வரவும் அலறல் சத்தம் கேட்டதும், என்ன அப்பத்தா வீட்டுக்குள்ளே யாரோ கத்துற சத்தம் கேட்குது அப்படின்னு. அரசி மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கா, கோமதி கூட இல்லையே, கோமதி காய் கடிக்க போகிறதா என்கிட்ட சொன்னாலே, அப்போது பிள்ளை தனியாக இருக்கா, என்னாச்சு வீட்டில் மற்றவங்க யாருமே இல்லையா, அரசி கத்துறா, அரசியோட குரல் தான் அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. ஆமாம் டே குமரவேல் நடுடா போய் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு 2 பேரும் வேகமாக வராங்களா. உள்ளே போயிட்டு அப்பத்தா அரசிமா அரசி என்னாச்சு அப்படின்னு. அப்பத்தா வாங்க அப்பத்தா எனக்கு காப்பாற்றுங்க அப்பத்தா அப்படின்னு அரசி அழுகுறாங்க. டே குமரவேல் ஓடி போய் பாருடா, அரசி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுகிறா அப்படின்னு சொன்ன உடனே அரசி அப்படின்னு போனவும் என்னை காப்பாற்றுங்க இங்கே காப்பாற்றுங்க அப்படின்னு அரசி அழுகிறாங்க. அப்பத்தான்னு அப்போ போய் பார்த்தா தான் உள்ள ஒரு பிச்சைக்காரன் அரசி கிட்ட கையை பிடிச்சி சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானா. அவங்கள பார்த்தா அரசியுமே அப்படி பயந்து ஓடி வந்துடுறாங்களா. அப்போ தான் இங்கே குமரவேல் அவனை பிடிச்சி வெளியே தள்ளடா அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போத்தான் குமரவேல் போன உடனே அரசி அங்கேருந்து அந்த பிச்சைக்கார கையை உதறி விட்டு குடுன்னு ஓடி அப்போத்தான் பிடிச்சிக்கிறாங்க. குமரவேல் போயிட்டு அந்த பிச்சைக்காரனை கையை பிடிச்சி, யோ நீ யாரியா, நீ எப்படி உள்ளே வந்த, வெளியே போ,
வெளியில் போ அப்படின்னு அந்த பிச்சைக்காரனை வெளியில் தள்ளி விடுறாங்க. அப்பதான் அம்மி அவங்கள பார்த்துட்டு இவன் அப்படிமா உள்ள வந்தான், அரிசிமா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் படிச்சுட்டு இருந்தேன், அம்மா கடைக்கு போனாங்களா, அப்போ அம்மா தான் உள்ள வராங்க, நான் நடிச்சிட்டு இருந்தேன். இந்த பிச்சைக்காரன் உள்ள திரும்பி பார்த்தா நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயப்படாத குமரவேல், அவனை விரட்டி விட்டுட்டான் அப்படின்னு. அப்பதான் அவர் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தாரு. வெளியே வந்து நின்ன உடனே யாரா நீ, போடா போ போ அப்படின்னு கேட்டு வரைக்கும் தள்ளி விடுறாங்க. அப்போ கூட குமரவேலை பார்த்து பசிக்குது சோறு போடுங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிச்சைக்காரன் அப்படின்னு அரசியை ரொம்ப பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு முதல்ல அவங்கலேருந்து அவர் துரத்தி விட்டுட்டாங்க. துரத்தி விட்டதுக்கு அப்புறமா அரசி அழுகாதமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் குமரவேல் இருந்துக்கிட்டு என்ன வீட்டுல தனியா இருக்கானா, கதவு கூட சாத்திட்டு உட்கார முடியாதா, இப்படி பிச்சைக்காரனை பார்த்து பயந்து வந்துட்டேன் அப்படின்னு. அப்பதான் இவரை அமைதியா இருக்க சொல்லுங்க, திடீர்னு அப்படி பார்த்தா யாருக்கா இருந்தாலும் பயம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் பிள்ளையே ரொம்ப பயந்து போயிருக்கான், நீ ஏன்டா அவகிட்ட இப்படி கோவப்பட்டு பேசிட்டு இருக்க, முதல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் கொஞ்ச நேரத்திலேயே அங்க கோமதி வராங்க. கோமதி வந்த உடனே என்ன வீட்டு வாசல் எல்லாம் கூட்டமா இருக்கு, அம்மா நின்றுட்டு இருக்காங்க, இவன் என்ன பண்றான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வேக வேகமா. அரசிமா என்னாச்சு அப்படின்னு காய்கறி கொடியை போட்டுட்டு அப்பதான் அரசின்னு அப்படின்னு கூப்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்ன கோமதி பிள்ளை தனியா இருக்கான்னு என்னையாச்சும் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நீ கழிக்க போறதோ உள்ள ஒரேல கதிர் வீட்டுல மாப்பிள்ளை இல்ல சரவணா யாராச்சும் இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன், அரிசியை தனியா விட்டுட்டு போயிருக்கேன், பிள்ளை ரொம்ப பயந்து போயிட்டா, ஒரு பிச்சைக்காரன் வீட்டுல ஆள் இருந்தது தெரிஞ்சு அரசு கிட்ட போய் வம்பு பண்ணியிருக்கான், கையை பிடிச்சி குழந்தை ரொம்பவே பயந்துட்டா அப்படின்னு சொல்லதும் அரசிமா என்ன ஆச்சு நீ, ஏன் நான் உங்ககிட்ட அப்பவே படிச்சு சொல்லிட்டு தானே போனேன், கதுவா லாக் பண்ணிக்கோ கடைக்கு போய் வரேன், இல்லை நீயும் வான்னு கூப்பிட்டேன், அதை விட்டுட்டு இப்போ பாரு என்ன ஆச்சு அப்படின்னு. பயப்படாதீங்க அரசிக்கு ஒன்றும் ஆகலை, அவன் சாதாரண பிச்சைக்காரன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கான், அரசியுமே கவனிக்காம விட்டுருக்கா, அதான் அவன் உள்ள வரைக்கும் வந்துட்டான் போல இருக்கு, சாப்பாடு ஏதாச்சும் இருக்கா அதுன்னு பார்க்க தான் வந்திருப்பான் அப்படின்னு. அவன் ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்கவும், ஏண்டி இதுக்கு தான் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டுன்னு பிச்சைக்காரெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போயிடான், நடிச்சு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், எனக்கு எதுவும் இல்லைம்மா, அப்போ தான் நல்ல நேரத்துக்கு வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு. போடி பிள்ளைக்கு நானாச்சும் துணையாக இருந்திருப்பேன், என்கிட்டயும் சொல்லாமல் போயிட்டேன், பிள்ளை ரொம்ப பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னதுக்கப்புறமா அவளை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குமரவேல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் கூப்பிட்டு போகிறாங்களா. அரசி வந்து குமரவேலை திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. ஏன் அப்படின்னா அரசிக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணது குமரவேல் தான், அதனால அவங்கள திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க அரசி வந்து. இன்னொரு பக்கம் அங்க மயிலோட வீட்டுக்கு பாக்கியம் அப்படி சொன்னதும் அவரோட ஹஸ்பண்ட் வந்து எட்டி பார்த்த உடனே மயிலே அப்படின்னு உள்ளவாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. மீனா நீயா உள்ளவாமா அப்படின்னு கூட்டிட்டு போகவும் வாங்கக்கா அப்படின்னு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா இங்க அப்படியே நேற்று ஏதோ வசனமெல்லாம் பேசிட்டு போனா இவ திரும்பவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் மீனா பின்னாடி வராங்களா. மீனாவை பார்த்ததும் அவங்களுடைய அம்மா ஷாக்காயே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போதான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, இப்படி பெத்த பண்ண வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. வா மேம், நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்க, யாருமே அவள் தேவையில்லைன்னு தானே நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவளை விட்டு துரத்தி விட்டீங்க, இப்போ என்ன பெருசாக அக்கறை இருக்கிற மாதிரி, போதும் நிறுத்துங்க, நாங்கள் தான் அவங்களுக்கு யாரோ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிவிட்டோம், ஆனால் நீங்கள் பெத்த தாய் தானே, நீங்களே இந்த அளவுக்கு அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கீங்க, அவங்களே நடந்த பிரச்சனையில சரவணன் மாமா கூட சேர்ந்து வாழ முடியலன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்களுமே அவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி அவங்கள வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, அவங்க உங்க பொண்ணு தானே, அதுக்காக விட்டு போ எங்காச்சும் போய் செத்து தொலை அப்படின்னு நான் சொல்வீங்க. மயிலாக்காவை நான் எங்கிருந்து கூட்டிட்டு வரேன் தெரியுமா, நேத்து அவங்க கிணத்துல குதிச்சு சாக போனாங்க, அங்கிருந்து நான் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்து என் வீட்டுல ராத்திரியெல்லாம் வச்சிருந்து நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, அமைதியாவே இருக்காங்க. மயிலு என்னம்மா பண்ண நீ அப்படின்னு அவங்களுடைய அப்போதான் துடிச்சு போறாரு, சாக போனியா அப்படி எப்படின்னு. இந்த பாசம் வீட்டை விட்டு வெளியில அனுப்புற போது இருந்திருக்கணும், பெத்த பிள்ளை தானே, இப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உனக்கு என்னம்மா நல்லா படிச்சிருக்க, யார் என்ன சொன்னாலும் யார் பேச்சையும் கேட்காம புருஷன் கண்டுக்கலன்னா கூட பரவாயில்லன்னு உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, ஆனா இவருக்கு அதெல்லாம் பண்ண துப்பி இருக்கா, ஒன்று தைரியமாச்சு வேணும், இல்லை பேசி புருஷன் கூட சேர்ந்து வாழவாச்சு போகணும், நாங்கள் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொன்னல, அது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டா வாழ ஏதாச்சும் வழி பார்க்கணும், படிப்பறிவும் இல்லை, ஏதாச்சும் சம்பாதிக்காம நானே ஆல்ரெடி குடும்பத்தை நடத்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதில் இவ வேற டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டா அதான் கோவத்தில் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க, இந்த நிலைமைக்கெல்லாம் யார் காரணம், நீங்கள் தானே, பிள்ளைய பெத்தோமா வளர்த்தோமா கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா கடமையை முடிஞ்சிடுச்சுன்னு இருக்கக்கூடாது, அவங்கள நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாகிக்கிறணும்,
ஃபீஸ் கட்டி நீங்கள் தான் படிக்க வச்சுருக்கணும். ஏன் மயிலக்கா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்ன? உங்களுக்கு படிக்க வைக்க வசதி இல்லைன்னு தான் அவங்கள மேற்கொண்டு படிக்காமல் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. அந்த உண்மைலாம் தெரிஞ்சதும் அவங்களுடைய வாழ்க்கை தானே இப்போ நாசமாகி நிற்குது. அதுக்கு காரணம் நீங்கள் தானே. அன்றைக்கி நீங்கள் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டியது தானே. பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் மொத்த பழையையும் தூக்கி மயிலக்கா மேலே போடுவீங்களா? உண்மை தெரிஞ்சு மயிலாக்காவுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதும் உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, வீட்டை விட்டு வெளியே போன அனுப்பி விட்டுறீங்களா? இங்கே பாருங்க, தப்பெல்லாம் உங்கள் மேலே. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். மயிலாக்காவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா விட்டா ஓவராக பேசிக்கிட்டே போகிற அப்படின்னு. என்னங்க உங்களுக்கு கிளிப்பில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, என்னமோ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அக்காவோட வாழ்க்கை மாறும், சரவணன் மாமாவுடைய கோவம் ஒரு நாள் தனியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. உங்கள் பொண்ணு தானே, அதுக்கான முயற்சியை நீங்கள் தான் எடுக்கணும், நேர் வழியில எடுக்கணும். பொய் சொல்லி ஏமாற்றி இந்த மாதிரிலாம் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடாது. தப்பு நீங்கள் தானே பண்ணீங்க, தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டிங்க. அதுக்கான பரிகாரத்தை தேடி உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ண பாருங்கள். அக்கா நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருங்கக்கா, எல்லாமும் மாறும்க்கா. சரவணன் மாமாவுடைய மனசு மாறும். நான் வேணா வீட்டில் பேசி பார்க்குறேங்க்கா. அதுக்காக இப்படி வீட்டை விட்டு உடனே மயிலாக்காவை வெளியில் அனுப்பிடுவீங்களா? அவங்க சாக பொழக்க கிடச்சி இவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. இத்தனை வருஷம் பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளையா தூக்கி வாரி கொடுக்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? ஒன்று கிடைக்க ஒன்று அழுந்தா என்ன ஆகிறது? கொஞ்சமாச்சு அவங்கள பற்றின அக்கறை உங்களுக்கு இருக்கா? ஏங்க உங்களுக்கு கூட இல்லைவா? அவங்க தான் அப்படி கோவத்தில் பேசுகிறாங்கன்னா நீங்களாச்சும் சமாதானப்படுத்தக்கூடாதா அப்படின்னுலாம் வந்து இங்கே அவங்களுடைய அப்பாவை பார்த்தும் மீனா வந்து கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க இந்த வீட்டில் தான் இருக்கணும், சரிங்களா? நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி மயிலாக்கா கிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். அக்கா நீங்கள் உள்ளே போங்கக்கா, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுக்கா, நீங்கள் போங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நில்லுடி, என்ன அவள் சொல்லிட்டா உன் பாட்டுக்கு நீ போயிட்டே இருக்கா அப்படின்னு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. வேற என்ன பண்ணணும்? இப்போவே இருங்க, நீங்கள் இது இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் நீங்கள் தான். முதல்ல உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். போலீஸ்க்கு இப்போவே கால் பண்ணி நடந்ததெல்லாம் உங்களால் தான். ஆனால் இப்போ அவங்க பொண்ணை வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டாங்க. அவங்க சூசைட் அட்டம் பண்ண பார்க்குறாங்க, ஒரு கொலை பண்ண பார்க்குறாங்க. உங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ள போகிறேன் இருங்க அப்படின்னலாம் வந்து மீனா பேசவும், மீனா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மீனா அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு கொண்டு உடனே அவங்க எப்படி துடிக்கிறாங்க அப்படின்னு. பெத்த பொண்ணுங்க, அவங்க மேலே உங்களுக்கு பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோவப்பட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பேசி, ஸோ மயிலோடைய அப்பா அம்மா கிட்ட பேசி மயிலை அங்கே விட்டுட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பாக்கியத்தை கிட்ட சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. பாத்தியா இவளுக்கு திமிர அப்படின்னு. நீ ரொம்ப பண்ணது, நீ ரொம்ப பெரிய தப்பு பாக்கியம். ஏதோ மயில கோவத்தில் திட்டிட்ட, நான் திருப்பெல்லாம் தேடாமே இருந்து உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு பிள்ளை எங்கே போச்சுன்னு அடிச்சு கழுது துடிச்சு தெரியுமா? அவள் சாக பழிச்ச கடைக்கு வந்திருக்கா. இதுக்கப்புறம் நீ அவகிட்ட எதுவும் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலே நானும் அவளுக்கு அப்பா தான், நீ சொல்லிட்ட மட்டுமே நானும் கேட்கணுன்றது அவசியம் இல்லைல்ல அப்படின்னு அவரும் பேசிட்டு போயிடுறாரு. இந்த ஆளுக்கு திமிர பார்த்தியா அப்படின்னு பாக்கியம் நடிச்சுக்கிட்டு, எக்கடாச்சும் கேட்டு ஒலைங்க, எல்லாருக்கும் வடிச்சு கொட்டணும்னு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. ஸோ இன்னொரு பக்கம் அங்கே சரவணன் கடையில் வந்து வழக்கம் போல் அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அஞ்சலியுமே சரவணன் கிட்ட, என்னாச்சு சரவணா, நேற்று உங்கள் ஒய்ஃப் அழுந்துட்டு போனாங்களே, உங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னீங்களே, சரியாயிடுச்சு அப்படின்னலாம் கேட்குறாங்க. சரவணன் போய் சொல்லிடுறாரு. அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு. சரி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், இல்லை இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரிப்பா வீட்டுக்கு எடுத்து போப்பா, கோவப்படாத, சண்டை போடாத அப்படின்னலாம் வந்து அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. சரி அஞ்சலி அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா வெளியில் போன உடனே அவங்களுடைய அம்மா கால் பண்ணுறாங்க. என்னடி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தார், அந்த தங்கமயில இன்னும் இங்கே தான் உட்காந்துரு வச்சிருக்கியா இல்லை அனுப்பி விட்டுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. மா என்னம்மா நீ இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா அப்படின்னு. பின்ன என்னடி, யாரோ ஒருத்தருக்காக நம்ம மாப்பிள்ளை எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, அவர் கோவப்படுறாரு அப்படின்றத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. ஏன்டி உனக்கு மாப்பிள்ளை மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு. உங்கள் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணதை நிறுத்துங்க. நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவர் எதுக்கு எடுத்தாலும் சின்ன புள்ளத்தனமா அங்கே வந்து உட்காந்துக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனா அவங்களோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ பண்ணுறது தான் நீ தப்பு, அதுக்கு தானே மாப்பிள்ளை இங்கே வராரு அப்படின்னு. ஐயோ அம்மா, பொண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா, மாமியார் வீட்டிலன்னா பிரச்சனைன்னா அம்மா வீட்டுக்கு வந்து உட்காரத்தை தான் பார்த்துருக்கா. ஆனால் இங்கே மாமியார் வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு என் புருஷன் போகிறத இப்போதாம்மா முதல்ல பார்க்குறேன். மருமக அந்த வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனைன்னு உட்காந்துக்கிறதா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கோடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா ஒரு பக்கம் மயில்கிட்ட, அதாவது மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இனியாச்சும் மாப்பிள்ளையை புரிஞ்சு நடந்துக்கோடி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் தனியாக வந்துட்டீங்க, சந்தோஷமாக வாழ்கிற வழியே பாருங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சு
முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.